Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. தொடர்ந்து நிறைய விஷயங்களை முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த விஷயமும் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஏன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதோட டைமிங் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ முடிய தான் போது போல் அப்படின்னு கன்ஃபார்மாகவே இருந்தோம். பட் இப்போ கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருச்சு அது முடியலை. எக்ஸ்பெக்டடாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு டைமிங்கில் டெலிகாஸ்டாக போகுது. அதுங்கிறியே எது தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், விஜய் டிவியில் இப்போலாம் மூவிஸ் போடுறதே கிடையாது. சண்டே வரனாலும் மத்தியானம் 3 மணிக்கு 2 ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிக் 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 அண்ட் பண்டிகை பலகாரம். டிக் டிக் டிக்கோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கே வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் KPOY 10 இருக்கலாம். அதுக்கப்புறமா 4:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பண்டிகை பலகாரம் பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் 4:30 பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கில் இருந்து ஹாட் பீட் அப்படின்னு சொல்லி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷலான ஒரு சூப்பர் ஹிட் வெப் சீரிஸ் வந்து டெலிகாஸ்டாக போகுது. இது வந்து ஒவ்வொரு சண்டேவும் 4:30 அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான ப்ரொமோவுமே வந்துருச்சு. ஸோ பண்டிகை பலகாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல், இன்னுமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ ப்ரொமோ போட்டுட்டாங்க. பண்டிகை பலகாரம் கம்மிங் சண்டேலேருந்து காலையில் 8 மணிக்கு டெலிகாஸ்டாக போகுது. காலையில் 8 மணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மார்னிங் டைம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா TRP கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். சாயந்தரம் 4:30க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா TRP கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதை டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி சண்டே காலையில் 8 மணிக்கு போட்டே ஆகணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் தானே. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஷோவோட ஃபுட்டேஜஸ் நிறைய எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் பிக் பாஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமும் இந்த ஷோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஷோக்கு வந்து அவங்க எவ்வளவு ஃபுட்டேஜஸ் எடுத்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இன்னுமே 8 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக புதுசாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ நியூ டைமிங்ஸில் இந்த ஷோவை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.